ஹலோ ஹோல் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதுரை போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய டூரிஸ்ட் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் அந்த பிளேஸ்லாம் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான். பாண்டியன் மன்னன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுலேயே மீனாட்சி அம்மன் டெம்பிள் உலக புகழ் பெற்று வழங்குது. பாண்டியன் மன்னனால் கட்டப்பட்டு பிற்காலத்தில் நாயக்கர் மன்னன் பராமரிக்கப்பட்டு வந்தார். கோவிலில் மொத்தம் 33,000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குது. மீனாட்சி அம்மன் சிலை வந்து மரகத கல்லால் வடிவச்சிருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மனுக்கு தான் முதல் இடம். அவங்கள தரிசிச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் சொக்கநாதரை போய் தரிசிக்கணும். நீங்கள் மீனாட்சி அம்மன் கோவில் போகிறதா இருந்தால் ஏர்லி மார்னிங்கே போங்க, அப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்கும். அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் பேலஸ். இது வந்து திருமலை நாயக்கர் மன்னனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. இது மொத்தம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கவே 16 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இந்த பேலஸோட வயசு பார்த்தீங்கன்னா 386 இயர்ஸ், 386 வயசாயும் இன்னும் இந்த பேலஸ் கம்பீரமாக நிற்குது. இந்த பேலஸ் விசிட் பண்ணுறதா இருந்தால் 2 டைமிங் வரணும். ஒன்று வந்து மார்னிங் டைம் சன்லைட்டில் பார்க்குறதுக்கு இந்த பேலஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமான தூண்கள், டிசைன்ஸ்லாம் அவ்வளோ யூனிக்காக செதுக்கியிருப்பாங்க. எப்படிடா அந்த காலத்தில் இப்படி கட்டினாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே ஸ்டன்னாகி நின்று பார்ப்போம். அடுத்து ஈவினிங்கில் லைட் ஷோ நடத்துவாங்க. லைட் ஷோ வந்து 2 லாங்குவேஜில் இருக்கும், அதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வைகை டேம் தான். வைகை டேம் வந்து காமராஜர் ஐயா அவர் பீரியடில் 1959 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த டேம் வந்து 111 அடி இருக்கும். 71 அடி வாட்டர் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணலாம். அரசநாடுன்ற ஒரு பிளேஸில் ஸ்டார்ட் ஆகி 258 கிலோமீட்டருக்கு ட்ராவல் ஆகுதுங்க இந்த வைகை ஆற்று தண்ணி. ஸோ வைகை டேமை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபோர்த்து பிளேஸ் அழகர் கோவில் தான். நிறைய வரலாறு இருக்குது. அதில் நம்ம அதிகமாக கேட்ட வரலாறு பார்த்திங்கன்னா, விஷ்ணு பகவான் மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் கல்யாணத்துக்கு சீர் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். அதனால் அவர் வந்து திருப்பி வைகை நதிக்கரையிலேயே திரும்பி போயிடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. நீங்கள் மதுரை வந்தீங்கன்னா மறக்காமல் அழகர் கோவில் விசிட் பண்ணுங்கள். 5th பிளேஸ் பார்த்தீங்கன்னா காந்தி மெமோரியல் மியூசியம். இந்த பிளேஸ் நீங்கள் எப்போ பிளான் பண்ணலான்னா, மதுரை சுற்றி பார்க்கும்போது ஆஃப்டர்நூன் டைமில் நிறைய கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைம் நீங்கள் மியூசியம் பிளான் பண்ணிங்கன்னா நிறைய திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணலாம், எஜுகேஷ்னல் ரிலேட்டடாக நிறைய லேர்ன் பண்ணலாம். காந்தி தாத்தா மதுரை வரும்போது ஸ்டே பண்ணியிருந்த ஹவுஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதை தவிர்த்து காந்தி தாத்தா யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, மூக்கு கண்ணாடி, அவர் யூஸ் பண்ண பிளேட்ஸ், அது எல்லாமே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க, அதுவும் நம்ம பார்க்கலாம். காந்தி தாத்தாவுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் மியூசியம் கட்டினது மதுரையில் தான். 1959 ஏப்ரல் 15 அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு தான் ஓப்பன் பண்ணி வச்சார். மியூசியமில் நேஷ்னல் ஃப்ளாகோட ஹிஸ்ட்ரி, இந்தியாவோட ஹிஸ்ட்ரி, காந்தி தாத்தா எப்போல்லாம் மதுரைக்கு வந்தார், 1947 ஆகஸ்ட் 15 அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் மியூசியமும் இருக்குது, அதுவும் மிஸ் பண்ணாமல் சுற்றி பாருங்கள். கவர்மெண்ட் மியூசியமில் ஃபுல்லாக எஜுகேஷனல் ரிலேட்டடாக தான் வச்சுருப்பாங்க. என்ட்ரன்ஸ்லேயே மதுரையோட சிறப்பு எல்லாமே வச்சுருப்பாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மினியேச்சர், நிறைய மதுரை ரிலேட்டட் திங்ஸ் இருக்கும். சில்ட்ரன்ஸ் கூட்டிகிட்டு போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. 6th பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீம் பார்க் அதிசயம் தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலியாக போகணுன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கான சூப்பரான ஸ்பாட் தான் இது. நார்மல் ரைடை விட வாட்டர் ரைட்ஸ் அதிகம். ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நிறைய வாட்டர் ரைட்ஸ் தான் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. ஸோ மதுரை வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அதிசயம் விசிட் பண்ணுங்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகலாம். ஆப்வியஸ்லி கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஆல்ரெடி அதிசயம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 7th பிளேஸ் பார்த்தீங்கன்னா மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம். மதுரையை ஆட்சி செய்த திருமலை நாயக்கர் மன்னர் அவருக்குன்னு ஒரு அரண்மனை கட்ட நினைக்கிறாரு. அதுக்கு தேவையான மணல் வந்து வண்டியூரான இந்த பகுதியில் இருந்து தான் எடுத்துகிட்டு வர சொல்லி கட்டளை விடுறாரு. மண்ணையிட்ட ஆனர் படி இந்த இடத்துல மணல் தோண்டப்படுது. மணல் தோண்ட இந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பள்ளமாயிடுது. இந்த இடத்த சரி செய்யணும்னு சொல்லி இது ஒரு சதுரங்க வடிவத்தில் மாற்றி 1945 இது ஒரு தெப்பக்குளமாக மாற்றிட்டாரு. தமிழ்நாடுலேயே இதுதான் பெரிய தெப்பக்குளம். தெப்பக்குளம் போட்டிங் போயிட்டு தெப்பக்குளம் ஸ்ட்ரீட் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. 8th பிளேஸ் பார்த்தீங்கன்னா சமனார் ஹில்ஸ். மதுரையில் 2000 இயர்ஸ் பழமையான ஹிஸ்டாரிக் பிளேஸில் இதுவும் ஒன்று. இந்த பிளேஸில் நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. நீங்களும் நிறைய மூவிஸில் இந்த பிளேஸ் பார்த்துருப்பீங்க. என்னென்ன மூவிஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. ஜிகிருதண்டா மூவியில் கண்ணம்மா சாங், சூரரை போற்றில் காட்டுப்பயலி சாங், ஜகமே தந்திரமில் ரக்கிட்ட ரக்கிட்ட சாங்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க.
9th and 10th பிளேஸ் ரெண்டுமே முருகனோட 6 படை வீடில் ஒன்று. முருகப்பெருமானோட 6 படை வீடில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மதுரையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த கோவில் விசிட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை. நீங்கள் பழமுதிர்ச்சோலைக்கு அழகர் கோவில் போகும்போதே பிளான் பண்ணிக்கலாம். கீழே அழகரை கும்பிட்டுட்டு மேலே மலை ஏறணுன்னா மேலே தான் பழமுதிர்ச்சோலை இருக்குது. மேலே போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ மதுரை விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த 10 பிளேஸ் விசிட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் இந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் மாம் டாட்டர் vlog சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் அஸ்.